So I'm so glad to be here. முதல்ல வந்து KGF chapter 2 வருது அப்படின்னு சொன்ன உடனேவே லைக் பீப்புள் வேர் லைக் பா எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதுவும் தமிழ் மக்கள் மெயினா. ஸோ தமிழ் நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்த உடனே. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அப்படி இல்ல ட்ரை பண்றேன். இவ்வளோ தூரம் வரதே வந்து சூப்பரான ஒரு விஷயமாச்சு. இட் இஸ் லைக் இட் வாஸ் சோ பிக் அண்ட் நெக்ஸ்ட் என்ன இன்னும் வரும் அப்படிங்கும்போது டேரக்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்து வந்தது. ஹீ செட் இட் வில் பி 4 times bigger than the first one in one of your interviews. So அது எதனால அது why was that? Drama, the emotion. Okay. Budget wise also? No, I did not mean that at all. Okay. I think that's given that we were going to spend a lot more for the second part, even without all the. But now that came in, I think it became very easy for us with the budget. But that was not the. So you intended to say the emotions, the drama, all those. Correct. You know things in the movie அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சொல்லிருக்கீங்க. பட் எஸ் இட் ஒர்க்ட் அவுட் வெல். நம்மலாம் வந்து இன்னும் பெருசா எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஐ திங்க் சாப்டர் 2 has come out இல்லையா? It has come out. I hope so. Yes. You will have to tell me that. We are definitely going to tell. Like இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வரும்போது like we will all be talking only about that. And Yash has become a household name here. எல்லாரும் வந்து யஷை வந்து எங்க வீட்டு பையனா தான் நாங்கெல்லாம் வந்து பாக்குறோம். And not only in Tamil, in all the languages across the country, and it is like so huge beyond life. And how does it feel? Because like நீங்க எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இது? அது எவ்ரி ஆக்டரோட ட்ரீம் அதுதாங்க. ஆமா. மக்களுக்கு பீப்புள் ஷுட் லைக் இட். கரெக்ட். அதுதான் மெயின் கோல் இருக்கு. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஆடியன்ஸோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அது. கரெக்ட். அவங்க யார் ரசிச்சாரோ ஹூஎவர் தே லைக் அவங்க எங்கேயே தூக்கி போடுவாங்க. அவ்வளவுதான். நம்மது ஒண்ணும் இல்லை இங்க. அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும். ஸோ இட் சேஸ் லைக் பவர்ஃபுல் பிளேசஸ் யூ நோ இட் மேக்ஸ் த பவர்ஃபுல் பீப்புள். அது வந்து நீங்க உங்களுக்கு உங்க லைஃபோட எவ்வளோ வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லைக் பிகாஸ் it was a powerful place. KGF 1 was a powerful place. You became powerful. Now you have become that powerful place. இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறதுக்கான ஒரு பவரா நீங்க வந்தாச்சு. இப்ப யஷ் அப்படின்னா பவர் தான் எங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு இட் ஹஸ் grown. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் உங்களுக்கு பவர் கொடுக்குது. ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸுக்கு பிடிச்சாதான் அங்கேருந்து நமக்கு பவர் வரும். இல்ல பவர் கட்டுதான். ஓகே. அண்ட் ஸ்ரீநிதி யூ லுக் வெரி கியூட், வெரி பிரிட்டி. சோ இந்த படத்துல வந்து அவரோட பயங்கரமான பவர்னா வந்து நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாப்டர் 1 பார்த்த உடனே பா நம்ம ராக்கி ஒருத்தர் மேல போய் விடுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு எப்படி மாசா காமிக்கணுமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபுல் பவர் மாஸ் தான் இல்ல? எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. நான் பேசுறது புரிஞ்சு I can understand. So mass, yeah, but you'll see many more different shades of Reena in this part. Okay. She does have a very important role to play. So we'll have to wait and watch how does she gets connected to the plot and to hero's life and everything else. And from the first movie உங்களோட மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இப்போ இவ்வளோ பெரிய படம் வந்து எடுத்தாச்சு. இட் இஸ் லைக் சோ பிக். அண்ட் திருப்பியும் வந்து சார் கிட்டே இருந்து அந்த உக்ரம் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நாங்க எதிர்பார்க்க முடியுமா? will it happen? I don't think about the budgets when writing the script. I try to think about the soul of the script, and heroism should always have a calculation to it as to why this is happening and the conflicts that come into the whole story. I think about that more than I should make a big budget movie. I don't think I'll think like that. Okay, I think you just made it like so powerful. You're only talking about everything. And this film Yash வந்து அங்க வந்து நிக்கும்போது we felt that டான் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய and especially in Tamil like we just worship films like that and it is so good. உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க அந்த 1000 பேரை அடிச்சாலும் இட் இஸ் சோ கன்வின்சிங். பார்க்கும்போது அடி பண்ணு பிச்சுடு அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் சோ கன்வின்சிங். ஸோ ஹவு டிட் யூ ஹாவ் டு build yourself up, make yourself up to do this movie? ஸ்கிரிப்டுங்க, அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் the way he etched my character அவங்க மைண்ட்ல இருக்கு. எப்பவுமே டைரக்டர் தான்
அந்த ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணுவாரு. அந்த வேர்ல்டு அப்படி நாம எல்லாம் இங்க ரொம்ப காமன் தான். ஹீரோஸ்னா அப்படிதான் இருக்கணும் நமக்கு. அது சின்ன வயசுல இருந்தா நாங்க பார்த்துட்டு வளர்ந்ததே அந்த மாதிரி ஹீரோஸ் பார்த்து. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணணும்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். அவ்வளவுதான் மெயின். அதுதான் அந்த கான்ஃபிடன்ஸுக்கு நம்மளுக்கு அப்ப முதல்ல இருந்தே வந்து ஹீரோ அந்த மாதிரி படம் பார்த்து வளர்ந்துட்டோம். அது இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்க ஒரு புது ஆக்டர் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்தாலும் நம்ம அந்த ஸ்டைல் அந்த இது ஆக்ஷன் இது வந்துடும். ஏன்னா நாங்க எல்லாம் படம் பார்த்து அங்க தியேட்டர் விசில் போட்டு அங்கேருந்து வந்தவங்க. ஸோ ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர் பிகாஸ் அதெல்லாம் பார்த்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ், அந்த ஃபேன்ஸோட அன்பு, அது Oh, that's so nice. Actually, he's being very open about it. நான் வந்து ரொம்ப அப்படிலாம் எனக்கு இது வேணும், நான் மாஸ்னா நான் அந்த அளவுக்கு வரணும் தான் நான் முதல்ல இருந்தே செட் பண்ணிருக்கேன் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. சின்ன வயசுல இருந்து அதுதான் என்னோட. இட் ரிஃப்ளெக்டட் ஆன் ஸ்கிரீன். நீங்க மனசுல நினைச்சது அப்படியே வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. அது again the presentation of director, the way my cameraman shows me and my stunt masters அன்பறிவு இங்க இந்த அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் டெக்னீஷியன்ஸ். எப்படின்னா அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு இப்படி ட்ரெஸ் பண்ணுவாரு இல்ல பேரண்ட்ஸ், அப்படி பண்ணி விடுவாரு. நான் பார்த்தது நான் பண்ணதை ரசிச்சுவாரு. அப்படிதான் எனக்கு தோணுது ஹீரோஸ்னா. பட் இட் வாஸ் சீன் ரஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து 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 வந்து தே ஆக்சுவலி அப்படியே ஸ்கல்ப்டட் யூ அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து. So everybody, my costume designer Sanya. So cinema is not about hero, only hero. No, it's about their vision, and their vision is the hero, and I have to carry that. அத எனக்குள்ள எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி வருவாரு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் திஸ் திங். ஸோ திஸ் ஒன் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ பிகாஸ் ஃப்ரம் டெலிவிஷன் டு சினிமா அப்படின்னு வரும்போதே வந்து we'll always have like dreams. Okay, நம்ம இது பண்ணணும், இந்த இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்னு. That career shift and அங்கிருந்து வந்து such a big one அப்படிங்கும்போது அந்த டிராவல் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? லைக் யூ ஹவ் சீன் யுவர் செல்ஃப் லைக் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்வர்ட் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது? அண்ட் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க ஆன் த வேல? இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னீங்கல்ல விசில் அடிக்கணும், கை தட்டணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த மாதிரி. அதெல்லாம் நான் படம் பார்த்து we learned through cinema, I can say that. ஓகே, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டயலாக் இருக்கு, அதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்து வெயிட் பண்றோம் இந்த டயலாக் தான். அப்படி கிடையாது. So when I think in one of the films Rajini sir says கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கிடைச்சா நிக்காது. See, we learn through cinema. நான் எங்க போனாலும் இது சொல்லுவேன், சினிமால நிறைய கத்திக்கிற விஷயம் இருக்கும். நாம என்ன கத்திக்கணும், என்ன எடுத்துக்கணும், அது நமக்கு it depends on you. So அந்த மாதிரி so everything has to be worked hard. ஒரு ஸ்டெப்ல நீங்க அப்படி போய்தான் அது then only the success is really tasteful. யாரும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு இத வந்தா ஈஸியா வந்தா அது வேல்யூ உங்களுக்கு புரியாது. Oh my god, I think I'm going to learn a lot of life lessons here from Yash. நிஜமாவே அதெல்லாம் அப்படியே போய் மண்டையில உட்காருது. கரெக்ட் தான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி. And Srinathi, it's such a huge film for you and it is like you know, it is not like the heroine comes அப்படியே வந்து நம்ம வந்து போனோம் ஒரு நாள் டான்ஸ் ஆடணும். It is not that type. That's how everybody starts and அதுக்கப்புறமா they get like really powerful roles. But this one was really powerful and you were like equal to the hero. அப்படி இப்படி ரெண்டு பேரும் இப்படி நிக்கிற மாதிரி have given you a character. So how did this come to you and how you felt after the first one released? ஏன்னா it would have taken you to a next level இல்லையா? How did this come? I think he should answer that. I think he's just very silent today. Yeah, so I'm trying to also like give him some work. But yeah, I think the pictures were in the paper and that's how I won a pageant back in 2016 and the photos were in the paper. Apruma, he saw and correct, right? Yeah, I'm hoping that's true. So yeah, we met and then I ended up with this project. Getting this project has been truly, truly a blessing because first movie coming in 5 different languages and then dividing into 2 parts. Unfortunately for the Reena character, we could not see much of her shade in part 1, but there's a lot of mystery left for the part 2, which is great. But yeah, all I can say is I'm truly, truly blessed to have landed up with this project and to work with Prashant Neel. Yeah. So he is always silent like this. இப்படியே தான் இருப்பாரா? நான் தமிழ்ல பேசினா அவர் வந்து எனக்கு புரியாது அப்படின்ட்டாரு. I think that would be an excuse also not to answer. So you never know. இல்ல நான் வெளியில சொன்னாங்க
டைரக்டர் கொஞ்சம் தமிழ் don't தெரியும்னாங்க. understand. I'm really sorry. I don't. Yes, you have to clear this confusion. But people told me பிரசாந்த் சாருக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. தமிழ் டு கம்யூனிகேட் வாட் ஹி வாண்ட்ஸ். செட்ல நிறைய பேசுறது புரியும். தமிழ்கார இருந்தார் நம்ம செட்ல. அப்போ he used to talk, but I think Anbu Arivu master, they're teaching me a few words. Hope they are all good words because we people hear from Tamil first They're all நாங்க very கேட்ட good வார்த்தை தான் words. சொல்லி கொடுப்போம். எல்லா லாங்குவேஜ் அப்படிதான். அப்படிதான். They're all very good words. Okay, all good words. 4 good words சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சொல்லுங்க. பேசுங்க. எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கே. சொல்லுங்க, பேசுங்க ப்ளீஸ். புரியாதா? புரியுதா? புரியுதா? I think he is only giving my words. நான் தான் இதெல்லாம் கேட்கணும். சொல்லுங்க சார், பேசுங்க சார், புரியுதா சார் நான் பேசுறது? அந்த மாதிரி. Okay, and we all just love the tone of the movie. It is so nice. So how did you conceive this idea? என்ன மாதிரி வேணா எடுத்துக்கலாம், but the tone has become like the talk of the movie. இல்லையா? Yeah. We had to create a world. We're basically creating a fantasy. So to create that world, everything is important. From the acting to the costumes to the sets. And I just wrote the story. The whole team sat together and they contributed and made the world as real as possible. So true. And it was mind blowing to see like so much going into even one scene. ஒரே ஒரு சீன் எடுத்துக்கிட்டா கூட அவ்வளோ டீடைலிங், அவ்வளோ மக்கள், அவ்வளோ விஷயங்கள். அது வந்து பார்க்கவே வந்து எப்படி இப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்துது. சார் எப்படி அப்படியே சைலண்டா அப்படியே ஹேண்டில்ட் எவ்ரிதிங் அண்ட் Dual personality. Dual personality. ஓ இப்போ வந்து பாக்குறது அந்த சைலண்ட் பர்சனாலிட்டி. The vision is different. செட்ல அவங்க ரொம்ப வயலண்ட். நீங்க சொல்ற மாதிரியா? அந்த டயலாக் நான் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். யஷ் சொன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா தட் வாஸ் நீங்க சொன்னா நல்லா இருக்கு. நாம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இப்ப அத நீங்க சொல்லணும் உங்க ஸ்டைல்ல. அப்படிதான் அது நான் சொன்னேன்னா அங்க இருந்து என்ன வந்து அடிப்பாங்க. நீ யஷ் கிட்டே நின்னு இந்த டயலாக் நீ பேசிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். பேசிக்கலி ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ். Okay. But violence likes me. Wow. So ரொம்ப பாவமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பேசிக்கலி சூட் ஆவாதீங்க. சொல்லிட்டாங்க, நான் அப்படியே சொல்றேன். Violence. நீங்க சொல்லுங்களேன். நீங்க நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்கு, நானும் சொல்றேன் கூட. Violence. வாய் மட்டும் அசைக்க. I don't like it. I don't like it. But violence likes me. But violence likes me. It's me. நான் வந்து வடிவேல் ஸ்டைல் மாதிரி ஆகிட்டேன். அவர் சொன்னா நல்லா இருக்கு, நான் காமெடி பீஸ் ஆகிறதுக்காக எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அவரு. But it was like so nice when he talks like that, no? And Yash, உங்களுக்கு வந்து this film has been like எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் நமக்கு நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம கை தட்டணும், விசில் அடிக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். பட் அதெல்லாம் மீறி போயிடுச்சு இந்த படம். இட் வாஸ் லைக் பியாண்ட் எவ்ரிதிங். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்தா சந்தோஷப்படுவோம். ரொம்ப ஜாஸ்தி வரும்போது பா எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல. பட் நீங்க அந்த படம் பண்ணும்போது, முடிக்கும் போது, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்தது? மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது? இந்த படம் பண்ண இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும். இது இண்டஸ்ட்ரி நாங்க எல்லாரும் ஒரு நல்ல படம் பண்ணணும், మన இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படி ஃபீல் ஆகணும். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் அவர் யங்ஸ்டர்ஸ், வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் அவர் டெக்னீஷியன்ஸ், இப்படி how can we express our stories, அந்த மாதிரி இன்டென்ஷனல் பண்ணது. ஸோ அன்பு எவ்வளவு கிடைச்சாலும் அது வாங்கணும், கொடுங்க. ஸோ in that case you have to be happy. அது மக்கள் அவங்க it's all about them if they like it. இந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிரோம். எஸ் உங்களை இங்க இருந்து விடுறதாவே இல்ல நாங்க. you cannot go back to where you are staying. we are just going to keep him here. ஏன்னா இந்த தமிழ்ல அவர் சொல்ற டயலாக்லாம் எல்லாமே பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்கு. It's all enlightening. And also it is so powerful. It is like இவர் பேசும்போதே பஞ்ச் டயலாக் தான் வருது. கமர்ஷியல் படம் பார்த்து வளர்ந்தவனா. It's in his blood. It is just inside அப்படியே இல்ல. அது அவர் பேசும்போது நான் அப்படியே பாக்குறேன், என்ன மாசா பண்றாரு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தட் வாஸ் ஹவு த ஹோல் மூவி வாஸ். இட் வாஸ் லைக் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு டைரக்டரோட ஒரு பெரிய ஒரு விஷயம், லைக் ஹி ஹஸ் புட் இன் சோ மச் ஆஃப் ஹிஸ் ஓன் தாட்ஸ் அண்ட் த வே ஹி ஹஸ் கிரியேட்டட் இட். பட் யஷ் வாஸ் டேக்கிங் இட் இன் திஸ் அந்த ஒரு ஃப்ளோல வந்து திஸ் மேன் has been there. அது வந்து பார்த்துட்டு நாங்க எல்லாம் யஷை பார்த்து அப்படி வாய பொழக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் KGF Chapter 2 அப்படின்னு வரும்போது இதே மாதிரி மாஸ் பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குமா? அப்படியே இருக்குமா? எப்படி பூரா மாஸ்? ஃபுல் மாஸ் தானா? ஃபுல் மாஸ், செம்ம மாஸ். அப்படியே தெரிக்க So, விடுற மாதிரி. see, the story is also very good,
but the way we conceive this whole thing is also mass இல்லைன்னா என்னங்க தியேட்டர் வந்து கேளுங்க சார், சொல்லுங்க சார். ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். இது அது நம்ம ஊர் கல்ச்சருங்க. அது தியேட்டர் பார்த்து அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும். அது நமக்கு தெரியும். நாம அங்கேருந்து வந்து எப்பவுமே நான் அதே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ப்ரீச் பண்றது எல்லாமே இருக்கு. இப்படி சொல்லுங்க, just told you, like that there are so many elements, dialogue you can take away. Correct. But the whole presentation is always with one intention. அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதாங்க. Finish. நீங்க எனக்கு என் போனை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் நோட்ஸ்ல அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஓரமா போட்டு வச்சுப்பேன். நாளைக்கு பின்னாடி ஷோ பண்ணும்போது நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன், மாசம் நான் டயலாக்லாம் பயங்கரமா பேசுவேன். இவர்கிட்ட இந்த ஒரு கிளாஸ் போனா எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாசத்துல நான் தான் மாஸ் இங்க அப்படி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சோ பேசிக்கலி நம்ம வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு படம் பண்ணும்போது எல்லாமே நம்ம மைண்ட்ல இப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம செட் பண்ணிப்போம். அதுவும் உங்களுக்கு இது இருந்திருக்கும், இவ்வளவு மாசா சூப்பரா இருக்கணும், ஒவ்வொரு டயலாகும் பவர்ஃபுல்லா வரணும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பவர்ஃபுல்லா தெரியணும், எல்லாமே இருந்திருக்கும். அது மத்தவங்க கிட்ட பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியாது. பட் யஷ், லைக் வி செட், இட் இஸ் இன் ஹிஸ் பிளட், ஐ கெஸ். சோ உங்களுக்கு அது அவ்வளவு ஈஸியா இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது? வாஸ் இட் வெரி ஈஸி டு ஆக்சுவலி மேக் ஹிம் தட் ராக்கி? You tell him the character, you just give him the chassis. He put the engine, he put the body, painted it, he did everything possible. Everything he did. Okay. So it should have been a pleasure to actually work with Yash. Definitely. Okay. And any one time where like நீங்க வந்து யோசிச்சு எனக்கு இது இப்படி வரணும், அது அப்படி வரணும் அப்படின்னு ஏதாவது யஷ் கிட்ட சொல்லும்போது immediately will he make the changes and do it? We discussed everything. He tells me changes for the script itself. Oh, he also and tells I tell him, very rarely that, I want bus unchuringe. And he does it. Okay. There is no egos on the sets at all. So it is a give and take relationship. KGF, for us to come till here, the first thing is we didn't have any egos. Nice. And please tell me about the whole camera crew, and it is everything in the film. Like when you see, you can see இவ்ளோ பெருசா இருக்கு இந்த படம், இவ்ளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த கேமரா ஒர்க் தான். So you have to talk about them and how difficult it was to be for those people to actually get it on like how you thought. அந்த மாதிரி வரதுக்கு எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நினைக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ்ல. I got it. Okay. Bhuvan Gowda is the cinematographer. Okay. He was a still photographer in Ugram. Okay. For us in Ugram. Okay. And he did a little bit of patchwork for us in Ugram also. He completed that movie for us. Okay. So from then itself, the kind of photographs he used to take, the kind of blogs he used to keep, I knew that this guy is going to be something really big. And for a project like KGF, you should get some of the biggest names in cinematography. But we went with him. Nice. We trusted him and he's been fantastic. He's done his research on the kind of subjects that we're doing. He gets involved with everything, from the costume to the sets. Okay. Am I answering what? Yes, you are. பாருங்க நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நாங்க பேசும்போது அது வருதுன்னு நினைக்கிறேன். So Bhuvan is on a different level. Okay. And in spite of doing all these things, with a big movie like this, he does it at breakneck speed, very, very fast. He's probably one of the fastest DOPs that you will find. Okay. And he basically, sometimes I tell him what to do. And sometimes he tells me that, the light is in the right place. I think we have to do this scene right now. And we run behind him. And I become an assistant director to him. பின்னாடியே ஓட வேண்டியது. So he's perfect with that. It's very important for a movie like this because once again, when we talk about a movie where there is fantasy, you have to have that look and feel also to make it look like a fantasy. You have to convince them that, this is probably not here. It's probably here, but we don't know where this place is. Correct. And that job he did beautifully. And Srinidhi, நிறைய தமிழ் படம் பாத்திருக்கீங்களா? I'm typically a filmy kid. So all padam, everything I like. I like to watch movies. All actors, I like to learn from them, watch them. It's nice. Treat to watch. I'm working in one of the Tamil movies. Okay. So it's great. I'm open. You open your arms, I'll run and come. படம் கொடுங்க, I'm here. அந்த மாதிரி. So you've got both of them like that. They are like into movies so much from the beginning itself. முன்னாடில இருந்தே எனக்கு படம் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை கரெக்டா புடிச்சு ஒரு படத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
And yes, you've been going for a lot of promotions across the country. So ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், of course கன்னடாவா இருக்கட்டும். The kind of love you get is like எங்களுக்கே பார்க்கிறதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. It is like so good to see அப்படிங்கிறது. So what is the best part about this movie becoming a pan-Indian movie, to be honest? ஒரு How do you feel? எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. எல்லாமே இப்படி பண்ணா நான் என்ன பேசுவேனே தெரியலையே. Okay, I'll stop talking now. You're making me conscious. It is so good to see. One after another. அதாவது நம்ம பஞ்ச் டயலாக் ரெண்டு ஐயோ. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, பஞ்ச் டயலாக் பேஸ். எஸ். ஓகே, நான் கொஞ்சம் போரிங்கா கொஞ்சம் இப்படி வந்து இல்ல இப்படி வந்து வேண்டாம் சொல்றேன். இதுதான் நல்லா இருக்கு. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். ரெண்டு உண்மைங்க, உண்மை எப்பவுமே நல்லதா இருக்கு. அது பஞ்ச் லைன் தான். ஐயோ எனக்கு மயக்கம் வருது. It is so good to see him talk like that. It is like sharp, on to the point. அது ஒரு பவரோட வேற வருது பயங்கரமா. சோ பெரிய குடும்பமா இருக்கு, அதுல விட்டோம் நம்ம. ஆமா, அங்க நீ எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டீங்க. இந்த எனக்கு நீங்க பஞ்ச் பேசும்போது என்னால முடியல, அதனால நான் இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க சொல்லுங்க. So how is the love and how are people receiving you? இது நம்ம இந்தியன் கல்ச்சருங்க. ஸோ வேர்ல்ட் இஸ் ஒன்ன்றது எப்பவோ சொல்லிட்டாரு. வசுதைவ குடும்பக்கம் அப்படி சொல்லுவாரு. ஸோ நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நாங்க பேசுற லாங்குவேஜ் வேற இருக்கலாம், நாங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர் வேற இருக்கலாம். ஆனா பை தி எண்ட் ஆஃப் தி டே ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் வி ஆர் லிவிங் அண்டர் ஒன் ஹியூஜ் ஃபென்டாஸ்டிக் கண்ட்ரி. ஸோ இட் ஃபீல்ஸ் குட். எங்கே போனாலும் உண்மை சொல்றீங்க, பஞ்ச் லைன் எல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் எனக்கு வீடு மாதிரியே இருக்கு. நீங்க உண்மைதான் பஞ்சா சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். வீடு தான் உங்களுக்கு. நாங்கெல்லாம் we are all family. எங்க போனாலும் அந்த மாதிரியே ரிசீவ் பண்ணுவார், ரெஸ்பெக்ட் கொடுக்குற. திஸ் இஸ் வாட் திஸ் கண்ட்ரி நீட்ஸ். கரெக்ட் இல்லையா? நம்ம ஜெனரேஷன் அட்லீஸ்ட் we have to think like this. All the differences should be our strength, cultural differences. It can't be our weakness. Okay. So we have to come together and think about what we can do as a country. So true. And as an individual, wherever you go, people will support you if you have right intentions. So அது பார்த்தாலே நம்ம மாதிரி நான் எங்கேருந்து வந்தவங்க, நாங்க என்ன எதுவுமே கிடையாது நமக்கு லைஃப்ல உண்மை சொல்லணும்னா. பட் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் ஹோப் அதெல்லாம் வச்சுக்கிட்டா யார் என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு ஆடியன்ஸ் எப்பவுமே நான் அதே சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி வெதர் ஹீரோ இஸ் குட், இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி படம் ஓடும், அவங்க என்ன சொல்லுவாரோ அதுதான் ஃபைனல். ஸோ நல்லா இருந்தா அவங்க பார்க்குவார். அது கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணப்போ ஒரு ஹீரோ, nobody believed that I can be an actor. Nobody believed that I can be a hero. அது எல்லாமே நடந்தது because of audience. So every time I went on chasing my dreams, எனக்கு யார் சப்போர்ட்னு கேட்டா ஐ நோ தட் தேர் ஆர் பீப்புள் அங்க எதுவுமே பார்க்க மாட்டாருங்க. அவங்களுக்கு அங்க ஸ்கிரீன் மேல என்ன பண்ணுவாரோ அதான் பார்க்குவாரோ. இந்த பையன் நல்லா பண்றானா, அட்ரா விஷுவல் அப்படிதான் இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு. அவ்வளவுதான். So that is very simple and I stick to basics.